يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. புகழ் எல்லா புகழும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் என்ற கருத்து. அந்த அல்ல ஹம்துல ஸ்டார்ட் பண்ணுற அல்ல இது எல்லா புகழும் என்ற கருத்து. அரபு படிச்சாக்களுக்கு அது விளங்கும். அல்ஹம்து என்ற புகழ் எல்லாம். இந்த அல் வந்து இஸ்திக்ராக் என்று சொல்லுவாங்க அரபுல. அல்ஹம்து என்ற எல்லா புகழும் இல்லா அல்லாஹ்க்கு மட்டும் தான் நீங்க ரைட். அப்போ புகழுக்குரியவன் அல்லாஹ். அப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் ரைட். ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம் பிஸ்மில்லான்னு சொல்லுவோம். செஞ்சு முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இது அல்லாஹ் தான் சூரத்துல ஃபாத்தியாவில் படிச்சு தந்துட்டான். எப்படி சொல்கிறீங்க? அல்லாஹ் பிஸ்மிக அமுத்து அஹ்யா என்று தூங்க போகல ஓதுவீங்க. தூங்கி எலுமின போகிறோம் எல்லாம் முடிஞ்ச போகிறோம் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். திங்க போகல பிஸ்மில்லா. தின்னு முடிஞ்ச போகிறோம் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஓதுங்க ஓதுங்களே. திங்க எவ்வளோ காலம் திங்கிறீங்க தானே. அல்ஹம்துலில்லாஹில்லதி சவுண்டே வருது இல்லை. அந்த டவுட்டில் சொல்கிற மாதிரி தான் இது விளங்குது எனக்கு. அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி இல்லை. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. வேற அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வரஸகனிஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. இப்படி இன்னும் துவாக்கள் இருக்குது. அது மாதிரி துவாக்கள் பாடமாக்கணும். இந்த துவாக்களில் வந்து அது அதில் மீனிங்கோடு நான் ஓதினா உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு இப்போ பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ்ண்டா இது இப்போ நாங்கள் திங்கிறோம். இந்த திண்டது வந்து எவ்வளோ பேர்த்துட்ட வேலைகளுக்கு பின்னால் ஒரு அரிசி மணி எங்கள்கிட்ட வருது. அது யோசிக்கிறோமா? அரிசி வந்துருச்சு, வாங்கியாச்சு, ஆக்கியாச்சு, திண்டாச்சு. அந்த அரிசி எங்கே அது வருது? எங்கே உற்பத்தி ஆகுது? எந்த இடத்துல அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து இங்கே தாராங்க? அரிசி உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த வயலில் எவ்வளோ வேலை நடக்குது. அவர் சேர்த்துல அவர் செய்யலாட்டி இங்கே அரிசி வராது. அவருடைய தியாகம் அந்த வயல்காரன் போய்ட்டு பார்த்தீங்கன்னா விளங்கும். அவங்க செய்கிற தியாகம் அது மழைன்னு பார்க்க மாட்டாங்க. மழை வந்து அவங்க கஷ்டம் ரைட். அப்படியெல்லாம் வைக்குது. எல்லாம் வந்த பிறகு ஒரு அரிசி பண்ணி தான் அதை சேர்த்து தான் இங்கே பெரிய ஒரு மூடையாக வருது ரைட். அதை வந்து எங்களோட வீட்டுக்கு வருது. வந்து அதை திண்ட பிறகு எங்களுக்கு பசி இல்லாமல் போகுது. இதெல்லாம் செஞ்ச பிறகு தான் அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து அவர்கிட்ட கட்டித்தனமோ இந்த கடைக்காரண்டையோ எங்களுடைய ஒத்தட்டையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு. இந்த துவா தான் நாங்கள் பிள்ளைகளை படித்து விடுவோம் ரைட். தூங்குறோம் எங்கள்கிட்ட கட்டித்தனத்தை சில ஆக்களுக்கு தூக்கம் தான். ஆனால் தூங்க இயலாது, அப்படி நோய்க்குது. ஆனால் அல்லாஹ் தாலா எங்களுக்கு அழகா ரைட் நாங்கள் ரிலாக்ஸாக தூங்குறோம் ரைட். எல்லாம் முடிஞ்சு சில ஆக்கள் தூக்கத்திலே இருக்கிறாங்க, ஒஃபாத் ஆகிடுறாங்க. ஆனால் அந்த இது எங்களுக்கு இல்லை. எங்களைய திரும்பவும் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு, இந்த அல்லாஹ்வுடைய நியமத்துகளை பார்க்குறதுக்கு ரைட் எங்களுக்கு தந்திக்கிறோம். இதனால் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இப்படி கட்டாயம் அல்ஹம்தும் பிஸ்மியும் இது ரெண்டும் ஜாயின். இஸ்லாத்தில் மிச்சம் ஜாயின் ஆகிக்குது, சேர்ந்து தானே வரும். நாங்கள் ஆரம்பத்தில் அல்லாஹ் பேரை கொண்டு ஸ்டார்ட் பண்ணணும், முடிய போகல ரைட் குஃப்ரானக். அதில் தொடரில் வந்து அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி ரைட். இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் யோசிச்சா ரைட் சரி. எங்களோட நியமத்துகளை பாருங்களே. வைன் தஅது நியமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. சூரா இப்ராஹிம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு சில நியமத்துகளை தந்திக்கிறான். அந்த நியமத்துகளை வந்து லா துஹ்ஸூஹா அதை
அந்த கவுண்ட் பண்ணதுக்கு இல்லை, மட்டிடவே முடியாது. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0322297235. அப்படியாப்பட்ட நியமத்துகள் அல்லாஹ் தந்திக்கிறான். இதன் யோசிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ரைட், கண். இது வந்து நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் தஃப்சீரா இது. ரைட், கண்ணிக்கு தானே அதில் பற்றி யார்கிட்ட கேட்குற பேச்சு? கண் இல்லாதாக்கிட்ட கேட்கலாம். அவங்க சொல்லுவாங்க, அவங்க அந்த வெளிச்சத்தை காணல. ஒன்று கண் இல்லாதாக்கள் கண் நீக்குது, ஆனால் பார்க்க இல்லாது. ரைட், கண்ணை தொடர்ந்து தான் நீப்பாங்க, ஆனால் விளங்காது. அல்லாஹ் எங்களுக்கு கண்ணை தந்திக்கிறான். ரைட், கண்ணை தந்தது, அந்த கண் பாருங்க திடீர்னு முடிபடுது. ஏன் மூடுது? கண் ஏதோ ஒன்று வரப்போகுது, தீங்குன்னு வரப்போகுதுன்னு அதே மூடுது. யார் சொல்லி கொடுத்து? நாங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், நீ மூடிக்கொண்டு. இல்லை, இங்கே ஆர்டர் பண்ணுறான் அல்லாஹ், வேறு யாரும் இல்லை. ரைட், இந்த கண்ணை வேற எங்கே சரி, இங்கே தலைக்கு பின்னுக்கு இல்லை, அல்லாஹ் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிறோம். ரைட், வாய், மூக்கு. ரைட், இந்த வாய் எடுத்துக்கொண்டா, இந்த நாக்கு, இந்த நாவு வந்து இதுக்கு விலை இல்லை, அது சொல்லல. அதுதான் அல்லாஹ் தஆலா நீங்கள் வந்து நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. நாங்கள் அதான் செய்யணும், வேற ஒன்றும் செய்யலை. ரைட், இந்த நாக்கில் ஒரு என்ன சொல்ல இல்லைண்டா எங்களுக்கு ஒரு ருசியும் இறங்காது. எந்த நாளும் கேட்சிப்படுவோம். யாக்க தெரியாது, ஆக்க தெரியாத நாக்கில் ருசி இறங்குதில்லை. ரைட், அப்போ நல்லா எவ்வளோ பெரிய நியாமத் செஞ்சுக்கிறாங்க. எங்களோட உடல் உறுப்புகளை மட்டும் நாங்கள் யோசித்தாலே அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போகலும் அல்லாஹ்வுக்கு தான். வேறு ஒன்றும் சொல்லல எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான் எங்களுக்கு சொல்லி. ரைட், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் என்றால் இந்த உலகத்தார படைச்சி போசிச்சு எல்லாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று தான் ரப்பில் ஆலமீன் என்ற மீன். ரைட், ரப்பு என்றால் அதில் அதிகமான கருத்து அளிக்குது. ரப்புல் உஸ்ரா என்றால் எங்களோட குடும்பத்துக்கு பொறுப்பானவர் என்று தான் ரப்புல் உஸ்ரா என்று சொல்கிறது. அது மாதிரி உலகத்தாருக்கு பொறுப்பானவர் வந்து அல்லாஹ், ரப்பில் ஆலமீன் என்ற. ரைட், இதில் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதில் முக்கியமாக அகீதாவுடைய பாடங்கள் அதிகமாகிக்குது. இதில் அகீதாவை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அகீதாவில் 3 முக்கியமாக ஆமன்து பில்லால அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொண்ட விஷயத்தில் 3 விடயங்களை அடங்கும். ஒன்று உலூஹியா, ருபூபியா, அல் அஸ்மா சிஃபாத் என்று 3 சொல்லுவாங்க. அப்படின்டா உலூஹியண்டா வணங்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை மட்டும்தான் நாங்கள் வணங்கணும் என்ற உபூதியத் வந்து அதில் வரணும். அதுதான் உலூஹியா. அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டான். அந்த வார்த்தையில் உலூஹியாவை அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் இமாம்கள் பெருசாக பேசுவாங்க, மிச்சம் பேசுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தையில் அல்லாஹ் தஆலா இதை நீங்கள் கட்டாயம் நம்பணும் என்றதை காட்டி தந்துட்டான். ரப்பில் ஆலமீன். ரெண்டாவது ருபூபியா. ருபூபியாண்டா அல்லாஹ் தான் எங்களைய படைச்சவன், எங்களைய பராமரிக்கிறவன், எங்களைய உயிர்ப்பிக்கிறவன், எங்களைய மௌத்தாக்குறவன், எங்களைய எல்லாத்தையும் செய்கிறவன் அல்லாஹ் என்றது. ரைட், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் உலூஹியா ருபூபியாவுக்கு, ருபூபியான்றதை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ருபூபியாவை உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. மக்கால் இருந்த காஃபிர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாலும் வானத்தை யார் படைச்சது, பூமியை யார் படைச்சது என்று கேட்டால் லா யகூலுன் அல்லாஹ், அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033229
9723 அவங்கள வணங்கண்டா அது கேடு. ரைட்? அப்போ இந்த விஷயத்தில் நாங்களும் அவங்களோட உண்டு. என்ன பாங்க சொன்னால் தொழல்லாட்டி ருபூபியா இல்லையா, உலுஹியா இல்லையா? உலுஹியா இல்லை, ருபூபியா இல்லை. உலுஹியா என்னன்னா அல்லாஹ் வணங்கணும், எனக்கு வணங்கல என்றை தான் அதில் கருத்து. அப்போ அவங்களும் அதான் சொன்னாங்க, நாங்களும் விளங்காமல் சொல்கிறோம். அப்போ கட்டாயம் அகீதாவுடைய முக்கியமான தூண் தான் உலூஹியா ருபூபியா. இந்த ரெண்டையும் அல்லாஹு தாலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறான். ரைட்? அதுக்கு முன்னுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் அஸ்மா சிஃபாத் சொல்லிட்டான். அஸ்மா சிஃபாத் என்ற அல்லாஹுக்கு சில திருநாமங்கள் இருக்குது, சில பண்புகள் இருக்குது, அதில் ரஹ்மான் ரஹீம் எல்லாம் வரும். அப்போ பாருங்கள், 2 ஆயத்தில் எங்களோட நம்பிக்கை சார்ந்த எல்லாத்தையும் அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொடர்ந்து மாலிகி யௌமித்தீன், ஈய்யாக நஅபுது வ ஈய்யாக நஸ்தஈன் வரக்காட்டியும் இது 3 வருது. ரைட்? அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் சொல்லி தந்தாச்சு. ரைட்? அடுத்தது மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் என்றா இறுதி நாளில் அரசன். ரைட்? இது பல ஆயத்துகளில் பல விதமாக அல்லாஹு தாலா இந்த வார்த்தைகளை அல்லாஹ் தாலா சொல்லிக்கிறான். மாலிகி யௌமித்தீன், உண்மையில் அந்த நாளில், கியாமத்துடைய நாளில் யாருக்கும் யாரும் உதவி செய்யலாது. லிமனில் முல்குல் யௌம், இந்த மாலிக் என்ற வார்த்தையை அல்லாஹு தாலா கியாமத்துடைய நாளில், யௌமுத்தீன், யௌமுல் ஜஸா, அந்த நாளோட தான் தொடர்பாக மிச்சம் சொல்கிறான். ஏன்னா அந்த நாளில் தான் எங்களுக்கு விளங்க வரும் யார் மாலிக் என்றது. ரைட்? கியாமத்துடைய நாளில் ஒத்தருமே உதவி செய்யலாது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி தான் பார்ப்பாங்க. கணவன் மனைவி விட்டு ஓடுவார், மனைவி கணவன் விட்டுட்டு ஓடுவார், வாப்பா உம்மா விட்டுட்டு ஓடுவாங்க. யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க. ரைட்? எல்லாம் யா நஃப்சி தான். ரைட்? அந்த நாளில் எல்லாம் ஊர் பிரச்சனை இல்லை, பயத்தில் இருக்கிற நேரத்தில் தான் லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளோட அரசன் யார், இன்றைய நாளோட ஆட்சி யாரோட கையில் இருக்குது, லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. ரைட்? அப்போ இந்த மாலிகி யௌமித்தீன் என்ற மாலிக் என்ற வார்த்தை வந்து அரசன் என்ற இந்த வார்த்தை கியாமத்து நாளோடு சேர்த்தன் அல்லாஹு தாலா அதிகமாக குர்ஆன்லையும் பாவிச்சுக்கிறான். ரைட்? அடுத்தது ஈய்யாக நஅபுது வ ஈய்யாக நஸ்தஈன். ஈய்யாக நஅபுது என்றா உன்னையை நாங்கள் வணங்குகின்றோம், வ ஈய்யாக நஸ்தஈன் என்றா உன்னிடத்திலே நாங்கள் உதவி தருகிறோம். உண்மையில் இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்த ஈய்யாக நஅபுது வ ஈய்யாக நஸ்தஈன் இதை வந்து என்னோட மைண்ட் செட்டில் அப்படி தரவு பண்ணிடணும். அப்படின்டா ஈய்யாக நஅபுதுன்னா யா அல்லாஹ் உன்னையை தான் வணங்குறேன், இல்லை உன்னையை மட்டும் தான் வணங்குறேன். 2 பேரே தான், 2 பேர் இருந்து அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைக்கிறது மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்தையும் மன்னிப்பான். இணை வைப்பை மன்னிக்க மாட்டான். இணை வைப்புன்ற என்ன? அல்லாஹ் அல்லாது வேறுத்தரம் வணங்குறேன் அப்படின்னு நான் பெருசாக சொல்கிறோம். ஆனால் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. இப்போ நான் சொன்ன மாதிரி ஜும்மாவுடைய நாளில் அதான் சொல்லப்பட்டுச்சுண்டா வதருல் பை, நீங்கள் உங்களோட வியாபாரத்தில் விட்டுருங்க. எங்கே போங்க? பள்ளிக்கு போங்க. அதுதான் எங்களோட அல்லாஹ் தஆலா சொல்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் அங்கே யார் சைடு இருந்தால் அல்லாஹ்வுக்கும் பிஸ்னஸுக்கும் இவர் இணை வைக்கிறார், ரெண்டையும் சேம் ஆக்குறார். ரைட்? அது மாதிரி கிளாஸஸ் நடக்குது. ரைட்? டியூஷன்ஸ் நடக்குது. வாங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் பெரியவன்,
தொலை வாங்க என்று எங்களுக்கு இன்விடேஷன் வருது. நாங்கள் என்ன செய்கிறோம்? பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குறோம். இது ஒரு விதமான ஒரு இணை வைப்பு. இது எங்களுக்கு விளங்குது இல்லை. ஈயாக்க நாபுது, நான் ஓத போகல உன்னை மட்டும் மீனிங் கேட்டால் உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம் என்று சொல்கிறோம். ஆனால் எங்கள் லைஃப்பில் அது வருதா என்றால் இது வந்து பெரிய பாவம். அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் தான் இதிலிருந்து வரக்கூடிய இதில் ஆப்போசிட் வார்த்தை ஷிர்க். ரைட்? அப்போ ஈயாக்க நாபுது இதில் கட்டாயம் உண்மையான நம்பிக்கை எங்களுக்கு வரணும். ரைட்? அப்போ வையாக நஸ்தாயின் அதே மாதிரி உதவி தேட என்றாலும் வேறு யார்ட்டையும் எங்களுக்கு உதவி தேட இல்லாது. ரைட்? நான் இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணா டைம் வைத்தோம். ரைட்? ஈயாக்க நாபுது வையாக நஸ்தாயின் உதவி தேடுறா அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸி நபி அவங்க மிச்சம் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் வந்து உதவி தேடுறா எந்த உதவி? துவா கேட்குறா. எப்படி துவா? உதவி தேடுறா துவா கேட்குறது தானே ஒரு இபாதத். துவா முக்குல் இபாதா. துவா கேட்குறது வந்து அது இபாதத்தில் தலை சிறந்த ஒரு இபாதத் தான் துவா கேட்குறது. எப்படி துவா கேட்கணும்? அதெல்லாம் அது தனியொரு பாடம். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நான் ஏற்கனவே ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று ஸ்டார்ட்ல ஓதினேன். அதுக்கு அடுத்த ஆயத்து வந்து இந்த ஆயத். என்ன ஆயத்? வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். வைதா சஅலக இபாதி என்றால் என் அடியான் கேட்டா, அடியான் உங்கள்கிட்ட கேட்டா ஃபஇன்னி கரீப். நபி அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள் நான் கிட்ட இருக்கிறேன், சமீபமாக இருக்கிறேன். உஜீபு தாவத தாஇ இதா தான். என் அடியான் எதெல்லாம் கேட்குறானோ அதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபல் யஸ்தஜீபுலி. பாருங்கள் எப்படி அட்வைஸ் என்று என்கிட்ட கேளுங்க. பாருங்கள் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்டா நான் கிட்ட தான் நிற்கிறேன். நீங்கள் நினச்சி கொண்ட மாதிரி அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான். இல்லை இல்லை, அல்லாஹ் எல்லாத்தையும் யஅலமு காயினத்துல் அயூனி வமா துஃபி ஸுதூர் என்றா உள்ளத்தில் நீ எதெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அறிஞ்சவன் தான் அல்லாஹ். அப்போ எவ்வளோ கிட்ட எங்களோட இருக்கிறான். அப்போ நாங்கள் வந்து இல்லை அல்லாஹ்வை தூரமாக்கி தான் வச்சுக்கிறோம். ரைட்? நாங்கள் அல்லாஹ்வை தூரமாக்கி தான் வச்சுக்கிறோம். ஆனால் ஓதுரை வந்து வையாக நஸ்தாயின் உன்னிடத்தில் மட்டும்தான் உதவி தேடுறோம் என்று அங்கே சொல்கிறோம் வந்து நீ கிட்ட தான் நிற்கிறேன். ஆனால் எங்கள் லைஃப்பில் வந்து அல்லாஹ்வை கொஞ்சம் தூரமாகி தான் வச்சுக்கிறோம். ரைட்? உதாரணமாக இப்போ நாங்கள் சஹருடைய நேரம் என்று சொல்கிறோம். ரைட்? சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்குறான் அல்லாஹ் கிட்ட நெருங்குறத. அல்லாஹ் கிட்ட தஹஜ்ஜத் தொழுது நெருங்கிறது அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்குறான். நாங்கள் அந்த டைமில் என்ன செய்கிறோம்? அவசரமாக 2 ரக்காத் தொழுதுட்டு எங்கே போகிறோம்? அப்படி தான் நடக்குது. ரைட்? அவசரமாக 2 ரக்காத் அவசரமாக தொழுகிறேன். தஹஜ்ஜத் என்ற பேரில் 2 ரக்காத் அவசரமாக தொழுதுட்டு சஹர் சாப்பாடு அங்கே தான் போகிறோம். தவிர அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அடிவானத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு கேட்குறான், என்னைகிட்ட கேட்குறதுக்கு யாரும் இல்லையா, நான் அவங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் கேட்குறான். நாங்கள் இல்லை, திங்கிறதுக்கு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு நாங்கள் போகிறோம். அப்போ பாருங்கள் எங்களுக்கு அந்த வையாக நஸ்தாயின் உதவி தேடுற பண்பு எங்கள்கிட்ட எங்கே இருக்குது. ரைட்? அந்த நேரத்தில் தனிமையில் தனியாக உட்காந்து யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? ரைட்? இந்த நாளையிலேருந்து அப்படி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானை அப்படி கொஞ்சம் மாற்றுவோம். இது வந்து எங்களோட புள்ளிகளை திருத்த வந்த ரமலான் அல்ல. இந்த ரமலான் புள்ளிகளை திருத்த வந்தது இல்லை, என்னைய திருத்த வந்திக்குது, என் லைஃப்பை மாற்ற வந்திக்குது. ரைட்? என் லைஃப்பில் என்ன நடக்குது என்று யோசிப்போம். தனிமையில் உட்கார்ந்து யோசிங்க. தஹஜ்ஜுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 22 97 235.